சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சன்லேருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சம்பா ரவையை வச்சு ஒரு உப்புமா செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் சம்பா ரவை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான். தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். கல் உப்பு, தாளிக்கத்து, கடுகு உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ செய்யலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, பாத்திரத்தையும் வச்சுட்டோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த சம்பா ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கோம். நல்லா வறுத்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா. அதனால் நம்ம கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டுருக்கோம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் கட்டி வச்சுருவோம். வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம கடுகுத்தூள் போடுறோம். கடுகுத்தூள் பொரியும் போதே நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம், கடல் பருப்பும் போட்டுக்குவோம். கொஞ்சம் முந்திரியை போட்டுக்குவோம். இதெல்லாம் நல்லா சேர்ந்ததும் பச்சை மிளகா போடுவோம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரவை 2 டம்ளர் எடுத்து வச்சதால நம்ம வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். 1க்கு 2 ஊற்றினா தான் இந்த சாம்பார் ரவை நல்லா வரும். அதுக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 4 டம்ளர் தண்ணி. எப்போ லிக்விட் ஐட்டம் நம்ம செய்யும்போது கல் உப்பு யூஸ் பண்ணிக்கணும். கல் உப்பு தான் உடம்புக்கு ஆரோக்கியம் டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இதுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்கணும். சுத்தமாக கல் உப்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம அப்புறம் ரவை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போ இந்த சம்பா ரவையை நம்ம போட்டு கொஞ்சம் கிண்டி அப்படியே ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். மூடி போட்டு அப்படியே ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு வெந்துட்டான்னு இப்போ பார்க்கலாம். 5 நிமிஷம் எடுத்து நல்லா போல நல்லா அழகாக வந்துடுச்சு. நல்லா வெந்துடுது. சுவையான ஆரோக்கியமான சம்பா ரவை உப்புமா தயாராகிடுச்சு. நீங்களும் அடிக்கடி செஞ்சு இது வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமனாருக்கெலாம் நாங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுப்போம். அவருக்கு சுகர் இருந்தது, அவருக்கு நாங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுப்போம். அதனால் வந்து உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் யாருக்காவது சுகர் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.